மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி, அதில் காலியானோம். ஆனால் இன்னைக்கு ஆர்சிபி vs கேகேஆர் ஆரம்பிக்கலாங்களா? டெய்ல்ஸாக எட்ஸு போகலாமா? டெய்ல்ஸுக்கு போவோம். டவுன் ஆகுதா தானே? ஆர்சிபி இன்னைக்கு வந்து சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்சிபிக்காக வச்சு விளையாடும்போது சூப்பர். ஆஹா, ஆக்ஷனை மாற்றிட்டாங்க. யார் ஆக்ஷன் பாரு? ஹர்பஜன் சிங் ஆக்ஷன் தானே? மிஸ்ஃபீல்ட் ஃபஸ்ட்டு பாலே மிஸ்ஃபீல்டு ரன்னு. நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க ஆர்சிபி. ஆஹா, ஃபஸ்ட்டு பவுண்டரி ஆஃப் த மேட்ச் அடிச்சுட்டு வந்திருக்காரு. ஹர்பஜன் சிங் ஆக்ஷனில் போகிறாரு. ஃபஸ்ட்டு பாலு ஐயோ அடிச்சாருங்க 6. வெங்கடேஷ் ஐயர் தமிழ் முதல் வந்து போன மேட்ச்சில் 4 ஓவர் போட்டு 60 ரன் கொடுத்தாரு. ஐயோ, ஒரு ஃபார்மில் தாங்க இருக்கார். அடி வாங்குவார், நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அது. ஐயோ, தவறான டெலிவரி, ஆடலை, அதுதான் உண்மை. வெங்கடேஷ் ஐயர் அவுட்டா? ஐயோ, நல்ல கனெக்ஷன் இல்லை, பட் பவுண்டரி நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க ஆர்சிபியே. இந்த பவர் பிளே ஃபுல்லாக. ஓ மை காட், போல்ட்! வெங்கடேஷ் ஐயர் அவுட் ஆயிருக்கு. விக்கெட்ஸ் எடுக்கலனாலும் ஒரு மாதிரி நல்லா போட்டிருக்காரு. ஐயோ, நல்லா போட்ட ஸ்பெல்லு, திடீர்னு அடி வாங்குறாரு. ஃபஸ்ட்டு பாலே பவுண்டரி போயிருக்கு இந்த ஓவரில் சந்தீப் சர்மா. ரெண்டாவது பாலும் நல்ல அருமையான ஷாட் துருவல் ஜுரேல் இருந்து ஜானி பேஸ்ட்ரோவும் ராகுல் திரிபாட்டியும் வச்சு செஞ்சு தாட்டி விட்டா அவுட்டு. இந்த முறை ஃபஸ்ட்டு பால்ல விக்கெட் எடுத்திருக்காருங்க. கிளென் மேக்ஸ்வெல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு விக்கெட்டு, ஒரு 3 இருந்தா வச்சாருங்க 6. கம்பேக் கொடுக்க முடியுமா? செம்மையான ஒரு ஷாட்டு, அவுட்டு. ஓ கேட்சா விட்டீங்களா, மேட்சா விட்டீங்களா? மணிமாறன் சிறாத் ஃபஸ்ட்டு பாலே சரியான கனெக்ஷன் இல்லைனாலும் பவுண்டரி கிடைக்கிறதுக்கான தெம்பு இருக்குது. ஆந்திர திருப்பி ஒரு ஷார்ட் பால் போடுவோம். போன தடவை மிஸ் ஆச்சு, இந்த தடவை ஆனால் இவர் மிஸ் பண்ண போகிறது இல்லைங்க கிடைச்ச வாய்ப்பை. இது யாரோட? மேக்ஸ்வெல் ஆக்ஷனோ 6. ஃபுல் பேக் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக ஆர்சிபி. ஆஹா, ஷார்ட்ஸுக்கு போக ஆரம்பிச்சுட்டாரு. கிடையாது அவருக்கு. ஆஹா, பேக்கில் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காருங்க ஆந்திரே ரசல். நல்லா போடுவீங்க நம்பி எடுத்தோமே. ஆஹா, 6 ஆறுக்காரு. ரொம்ப நேரமாக பவுண்டரி சிக்ஸர்ஸே வரலன்னா இந்த ஓவர்லேயே வச்சு அடிக்கிறாங்கங்க ஒரே ஓவரில். விளையாட பார்க்கும்போதே சரி கேமில் தலைவர் அவுட்டு. மிச்சல் ஸ்டார்க் இல்லை, யாரா எடுத்ததா? சந்தீப் சர்மா விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கே முயற்சி இருக்கு, அவுட் ஆவாரா? 6ங்க. ஓ மை காட், சுனில் மிச்சல் ஸ்டார்க் இல்லைங்க. மிச்சல் ஸ்டார்க் அடி வாங்குறாரு. போறாரு பால 6 அவுட்டா? சாரி 4 6 வாரி வழங்கியிருக்காரு மிச்சல் ஸ்டார்க்கு. திருப்பியும் ஒரு பவுண்டரி. 195 ரன்கள் எடுத்தால் விக்டரி என்ற கணக்கில் ஆர்சிபி அணி உள்ளே இறங்கணும். 56 ஆந்திரே ரசல் நல்லா அடிச்சிருக்காரு. 195 ரன்கள் எடுத்தா ஆர்சிபி இந்த போட்டி வின் பண்ணுவாங்களா? போன மேட்ச் தோத்துருக்கு. பாலே ஷார்ட் பால், இன்ட்ரெஸ்டிங் சிங்கிள் டாட் பால். ஃபஸ்ட்டு பாலே நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு மாதிரி பார்த்து ஆடிக்கலாம். நல்ல ஷாட்டுங்க இங்கே. அபிஷேக் சர்மா பேட்லேருந்து போகுது. எந்த தைரியம் எட்டு வந்தாங்கன்னே தெரியல. ஐயோ, அவுட்டு அடிச்சாரு அபிஷேக் சர்மாவும். நடைய கட்ட வேண்டிய கட்டாயம். விராட் கோலி பேட்ல இருந்து தரமான ஒரு பவுண்டரி கிடைச்சீங்க. ஐயோ, விராட் கோலி அவுட்டு. பிரச்சனை. ஐயோ, ஓ மை காட், சிவம் டூபே அவுட்டு. ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய நாட் நீடட். அடிச்சாருங்க 6. பவுண்டரி அடிச்சிருக்காரு. திலக் வருமா? ஆஃப் கட்ட 6ங்க. இங்கே திலக் வருமா கம்பேக் கொடுத்துருக்காரு. அதுக்குமே அது பெரிய ஜோக்கு. இங்கே திருப்பியும் திலக் வருமா 6 அடிச்சிருக்காரு. பேக் டு பேக் 6ers வாங்குது. அது எதனாலன்னு தெரியல. ஓ மை காட், அவுட்டு. திலக் வருமா அடிச்சாருங்க 6. யாருன்னு? ஓ மை காட், அடிச்சாருங்க கிளென் மேக்ஸ்வெல். அடி வாங்க அடுத்த பந்தே முறை கொஞ்சம் வித்தியாசமான பாலு. ஐயோ, எங்கேயா அடிச்ச? ஸ்டார்க். ஆஹா, கத்தா பிளேயர் வந்த உடனே வெல்கம் பண்ணியிருக்காரா 6ஓட பவுண்டரியா? 6 பவுண்டரி அடிச்சிருக்காரு கிளென் மேக்ஸ்வெல். தூக்கி வெளியே திருப்பியும் தூக்கி அடிச்சிருக்காரு கிளென் மேக்ஸ்வெல். திருப்பியும் அதே
யார்கர் போட்டிருக்காரு, தினேஷ் கார்த்திக் வெளியே தூக்கி சொருகி இருக்காரு. ஹலியா அடிச்சிருக்காருங்க 6. கிளென் மேக்ஸ்வெல் பேட்ல இருந்து உண்டாக் பண்ண முயற்சி பண்றாங்க. அவுட். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பதில் சொல்லணும். அடிச்சு விட்டுருக்காரு. பவுண்டரி கிடைச்சிருக்கு. நான் இருக்க வரைக்கும் ஏன்டா ஹோப்ப விடுறீங்க அப்படிங்கிறாரு. பவுண்டரி தூக்கி நல்லா போடுறாரு. கனெக்ட் ஆயிரு. அப்பா நல்ல வேலை கனெக்ட் ஆயாச்சுங்க. 6 அடிச்சிருக்காரு தினேஷ் கார்த்திக். அடிச்சிருக்காருங்க தினேஷ் கார்த்திக். பவுண்டரி கிடைச்சிருக்கு. கமான், இந்த ஓவர்ல 16 ரன் அடிச்சிருக்காங்க. அடிக்க முடியுமா? 6 அடிச்சிருக்காரு. 6 அடிச்சிருக்காரு. டிகே 6 அடிச்சிருக்காரு தினேஷ் கார்த்திக். பவுண்டரி தினேஷ் கார்த்திக் அடிச்சிருக்காருங்க 6. தினேஷ் கார்த்திக் நகுது நிக்கிறாரு. தினேஷ் கார்த்திக் சரியா மாட்டுச்சா? பவுண்டரி போற அளவுக்கு மாட்டி இருக்குங்க. வாகா போட்டு கொடுத்தாரு தினேஷ் கார்த்திக்கு. 6 அடிச்சிருக்காரு. டிகே அடிச்சிருக்காரு தினேஷ் கார்த்திக். இப்போ 3 ஓவர்ல தேவை 40 ரன்கள் தான் போடுறாரு. அடிச்சிருக்காருங்க தினேஷ் கார்த்திக். 6 அடிச்சிருக்காரு தினேஷ் கார்த்திக். கேட்டது கொடுக்கப்படும். 6 தினேஷ் கார்த்திக் இன்னொரு 6 அடிச்சிருக்காரு. இந்த அடிச்சிருக்காரு டிகே 6. இன்னும் 10 ரன்கள் வேணும் 7 டெலிவரியில. அடிச்சிருக்காரு. பவுண்டரி கிடைச்சிருக்கு. இன்னும் 6 ரன்கள் தேவை வெற்றி டாம் கரனால. சாரி, ஓ அவுட். மணிமார் ரஷிகாத் பவுன்சர் பால் அடிச்சிட்டாங்க. டிகே ஓடிட்டாங்களா? அடிச்சு கொடுத்துருக்காங்க பினிஷர். டிகே செஞ்சுரி அடிச்சு ஒரு பினிஷர். வேற லெவலான ஒரு நாக். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நாக் ஆடி இருக்காரு. 10 6 8 4. என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். 34 பால்ல ஐபிஎலோட செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருக்காரு தினேஷ் கார்த்திக். அண்ட் ஆர்சிபி வின் பை 1 விக்கெட்டுங்க. அதுதான் பெரிய பூஸ்ட் இந்த போட்டியில். ஆர்சிபிக்கு ஃபர்ஸ்ட் வின். பிகிலே கப்பு முக்கியம் பிகிலே. கடைசி நேரத்தில் கேகேஆர் மேட்சுக்குள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கும் போது லாஸ்ட்ல ஒரு பால் அமைச்சர் ஸ்டிர்லிங் வெற்றி போட்டுக்காங்க. ஒரு மாதிரி சுச்சுவேஷன்